எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினான். இயேசு கிறிஸ்துவும் தெளிவான இந்த சத்தியத்திலிருந்து தமது பிரசங்க ஊழியத்தை மனம் திரும்புதலின் செய்தியை பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகன் போல கடிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தன. மனம் திரும்புதல் என்பதை பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கான ஒரு காரியமாகும். மனம் திரும்புதலுக்கு அழைப்பு முக்கியமானது மற்றும் புறக்கணிக்கக்கூடாது. இது நற்செய்தியின் முதல் வார்த்தை. மனம் திரும்புதல் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை தேடும் யாவருக்கும் இது இலவசம் மற்றும் கிறிஸ்துவின் மனம் திரும்பும்படி கிறிஸ்துவுடனே நீங்கள் பெறும் பரிசாகும். மனம் திரும்புதல் என்ற வார்த்தை ஒருவர் மனதை மாற்றுவதாகும். உண்மையான மனம் திரும்புதல் செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று வேதாகமம் சொல்கிறது. வேதத்தில் சகேயு என்ற ஒரு மனிதன் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவலில் ஒரு அத்திமரத்தில் ஏறி நிற்கும்போது இயேசு அவ்வழியே வரும்போது மரத்திலிருந்த சகேயுவை நோக்கி அண்ணாந்து பார்த்து, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனான். சகேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதில் 4ஆந்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவரை நோக்கி, இந்த வீட்டிற்கு இரட்சிப்புக்கு வந்தது இன்னும் இவனும் ஆபிரகாமின் குமாரனமாய் இருக்கிறானே என்றார். அது அவனுக்கு ஏற்பட்ட மெய்யான மனம் திரும்புதலை காட்டுகிறது. சிலுவையில் இயேசுவோடு தொங்கிய கள்ளனும் கூட கடைசி நேரத்தில் தன்னுடன் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை ஆண்டவராகவும் தன்னை ஆளுகிற ராஜாவாகவும் கண்டான். அவருக்கு ஒரு ராஜ்யம் காணப்படுகிறது என்று விசுவாசித்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்கிறான். இயேசு சிலுவையில் பரிகாசம் பண்ணப்பட்டு தொங்கிய போது கூட இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அந்த கள்ளனுடைய வாழ்க்கையை கடைசி நிமிடங்களில் கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாம் என்று பார்க்கிறோம். இந்நாட்களில் மனம் திரும்பினேன் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லை. பகை, பழைய கசப்புகள், மேட்டுமையான எண்ணங்கள், வைராக்கியங்கள், சுய பெருமை, மாம்ச சிந்தை காணப்படுகிறது. இவைகளெல்லாம் விட்டு வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். வாழ்க்கை முறையில் மாற்றம் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நாம் தேவனுடைய பிரவேசிக்குள் மெய்யாகவே மனம் திரும்புதல் உடையவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.